வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வில்லேஜ் குக்கிங் ஃபார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து கடுகு, வெந்தயம், மிளகாய் போடுறோம் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை. அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறோம். மீன் குழம்புன்றதுனால நம்ம வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம், அதுதான் நல்லா அந்த ருசி கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு உரித்து வச்சுருக்கோம், அது சின்ன சின்ன பீஸாக வெட்டியும் வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு தக்காளி நம்ம வந்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கோம், அதோட குழம்பு மிளகாய் சேர்த்து வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை நீங்கள் அப்படி கொட்டி நல்லா அப்படியே சேர்த்து வதக்கிடுங்க. தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுனே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் திரண்டு வரும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுனே இருக்கணும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி அந்த எண்ணெயை திரண்டு வந்துச்சு. நம்ம வந்து புளி வந்து கரைச்சி ஊற வச்சுருக்கோம், புளி தண்ணி, அது நம்ம சேர்க்குறோம். புளி தண்ணி சேர்த்து நல்லா கிளந்து அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம மீனை சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துட்டு இது வந்து உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போதும். சேர்த்து நல்லா கிளம்பி விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்து அதோட சேர்த்து மீன் குழம்பு வந்து தயார் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிட்டு பிறகு நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்ம மீனை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து கரெக்டாக ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே மீன் வந்து வெந்துடும்.
மீனை போட்டுட்டு பிறகு உப்பு தேவைன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். போட்டுட்டு பிறகு லைட்டாக கிண்டி விடுங்க, ஏன்னா மீன் உடஞ்சிரும். லைட்டாக மீன் வந்து தண்ணிக்குள்ளே இறங்குற அளவுக்கு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு தீ வந்து குறைச்சிருங்க, ஏன்னா இந்த தீயிலே கொதிச்சுன்னா அது வந்து மீன் வந்து உடஞ்சி போயிடும். அந்த தீ வந்து நீங்கள் குறைச்சிடணும். இப்போ மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி அப்படியே மேலே தூவி இப்போ இறக்கிட வேண்டியது தான். இப்போ மீன் குழம்பு வந்து தயாராகிடுச்சு. இதை எடுத்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே விட்டிங்கன்னா தான் இந்த மீனில் அந்த மசாலாலாம் நல்லா உரைக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்க போகுது. நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா மீன் வறுவலுக்கு வந்து மசாலா தயார் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறோம். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். தனியாத்தூள் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். சீரகத்தூள் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கோம். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி. இப்போ மீன் வறுவலுக்கு மசாலா தயார் பண்ணிட்டோம். இப்போ மீன் மேலே தடவி அதை வந்து 1 மணி நேரம் அப்படியே நம்ம ஊற விட போகிறோம் வறுக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ அதை மீன் மேலே எப்படி தடவுறோன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம மீன் வறுவலுக்கு பார்த்திங்கன்னா வவ்வால் மீன் வந்து ஒரு 1 கிலோ எடுத்துருக்கோம். மீன் எடுத்துகிட்டு இது மாதிரி மசாலா அப்படி பட்டும் படாத தடவிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மீனில் எல்லா மீனும் நம்ம மசாலா போட்டாச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை அப்படி மேலே பிழிஞ்சு விட்டுருங்க. உங்களுக்கு புளிப்பு சுவைக்காக தான் இது. அதே மாதிரி மீனும் கொஞ்சம் நல்லா வந்து வேகிறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணலாம். அதை பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு மணி நேரம் வந்து நம்ம மீனை வந்து அப்படியே நல்லா ஊற விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த மீனில் நல்லா இறங்கும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பொரித்து சாப்பிடலாம்.
இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா அடுத்த பகுதியான மீன் வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கோம். பேன் நல்லா சூடானதும் நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். தேவையான அளவு ஊற்றிக்கிங்க, ரொம்ப ஊற்றாதீங்க. இந்த மீன்லேயே நம்ம வந்து ஃபேட் இருக்கும், அதுவே நம்ம நல்லா உருகிடும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ மீனை போட்டு பொரிக்க போகிறோம். பேனில் வச்சோடனே நீங்கள் திருப்பக்கூடாது, ஏன்னா மசாலா உதிர்ந்துடும். ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாலா செட் ஆன பிறகு எண்ணெயில் பொரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம். ஒரு இந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம், ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்தில் குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த சைடு வந்து திருப்பி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே குக் ஆகிடுச்சு. மீன் வந்து அவ்வளோ சாஃப்ட்டு, அந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதனால் வந்து ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். இந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம், அவ்வளோதான். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் உங்களுக்கு குக் ஆகிடும். மீன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து எடுத்துடலாம். மீன் வறுவலும் மீன் குழம்பும் தயாராகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நண்பர்களே, சுவையான மீன் குழம்பும் மீன் வறுவலும் தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.
மீன் குழம்பு பார்த்திங்கன்னா அற்புதமாக வந்திருக்கு. அந்த புளிப்பு, அதுக்கப்புறம் அந்த மீன் வெந்த விதம், மீனெல்லாம் சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. அதுவும் உடையாமல் வந்திருக்கு. அதே மாதிரி மீன் வறுவலும் அற்புதமாக வந்திருக்கு. இந்த மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வில்லேஜ் குக்கிங் ஃபார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.